அரசியல் நேயர்களுக்கு கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு மிக கொடுமையான பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அது உயிருக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மனுஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்க 2 மிருகங்கள் கார்த்திக் மோகன்ராஜுங்கிறவங்க. இவனுங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெற்றோர்களும் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்கள் மட்டுமில்லை, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் காவல்துறைக்கு கடுமையான உத்தரவு போட்டு ரொம்ப வேகமாக இந்த வழக்கை விசாரித்து இவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி தண்டனை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக மிக தீவிரமான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளுங்கட்சி தாவேக்கா மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா கட்சிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இது மாதிரி இனிமேல் நடக்காத அளவுக்கு செய்யணும்னு சொல்லி கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு? இது நடந்த விஷயங்கள் சில விபரீதங்கள் இப்போ வெளியாக இருக்குது. அதையெல்லாம் கேட்குறப்ப எல்லாருக்கும் பகீர்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்குது. அப்படி என்ன இந்த 2 மனித மிருகங்கள் செய்தது? அந்த 10 வயது சிறுமிக்கு நடந்தது என்ன? எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? இதுக்கு நடக்க போகிற தீர்வு என்னங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கோயம்புத்தூரில் இந்த சூலூருங்கிற ஒரு ஊரில் தன் வீட்டு முன்னாடி ஒரு 10 வயசு சிறுமி விளையாண்டுக்கிட்டு இருக்குது. சாயந்தர நேரத்தில் 21/5/2026 முந்தா நாள். அந்த பிள்ளை வீட்டுக்கு வரல, ரொம்ப நேரம் வீட்டுக்கு வரலன்னு அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பதறி போயிட்டு தேடுறாங்க, வீடு பூரா தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைய காணோம், கண்டுபிடிங்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவர்களும் இல்லை பிள்ளை எங்கேயாச்சும் பாதுகாப்பாக இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறாங்களே ஒழிய ஒரு துரிதமான தேடுதலை எடுக்கிறேன்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் இப்போ குற்றம் சொல்கிறாங்க. அந்த போன குழந்தை என்ன ஆச்சுங்கிற நிலவரம் தெரியாமல் பதபதிச்சு போய் இந்த பெற்றோர்களும் துடிச்சு தேடிக்கிட்டே இருக்காங்க. சொன்ன அன்னைக்கு அந்த வழக்கு பதியப்படவும் இல்லை, மிக துரிதமாக தேடப்படவும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பெற்றோருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, அதுக்கு பிறகு என்ன, அது அடுத்த நாள் வரலன்ற பிறகு இந்த காவல்துறை அப்போ தான் என்ன பண்ணுது, தேட ஆரம்பிக்குது. அந்த சிசிடிவி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த புள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைய ஒருத்தன் 2 வீலரில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து ஏதோ பேசி மயக்கிற மாதிரி பேசி அந்த குழந்தைய அந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறது அது பதிவாகிருக்குது. ஆஹா, இவெல்லாம் போயிருக்கான்னு சொல்லி அவன் யாருன்ற கண்டுபிடிச்சி, ஒரு வகையில் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை துப்பு துளக்கிறதுல மிகச்சிறந்தவங்க, அதை நம்ம பாராட்டத்தான் வேணும். அதை கொஞ்சம் துரிதமாக செய்யணுங்கிறது தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டுபிடிச்ச அந்த கார்த்தி மோகன்ராஜுங்கிற 2 பேரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி சூலூர் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப விசாரணை தப்பிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறான், இந்த கார்த்திக்கு முயற்சி ஓடுறப்ப தான் தடிச்சு விழுந்து வலது கால் உடஞ்சி போச்சு. கோயம்புத்தூர் அரசு ஆஸ்பத்திரியில் அவனுக்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி உடஞ்சிருக்குன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, இவன் வலது கால் மட்டும் உடையக்கூடாதுங்க, இவன் மெயின் பாயிண்ட்டை கட் பண்ணணுங்கிறாங்க. இவனையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நெத்திலையும் கன்னத்துலையும் காமு கண்ட பச்சை குத்தி ஒரு கையை ஒரு காலை வெட்டிட்டு இவனை ரோட்டில் நடக்க விட்டுறணும். ஜெயிலுக்குள்ளெல்லாம் வச்சு இவனுக்கு 3 வேளை சோறு போடக்கூடாது. இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் எடுத்தால் தான் இந்த மாதிரி கொடூரங்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் மிக கோபமாக இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். ஆகா, என்னடா நம்ம பதவி கேட்ட உடனே இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு. இன்னும் சொல்ல போனால் இது அரசியலாட்சி. சில எதிர்கட்சிகள் ஆகா தாவே காட்சியில் பாருங்க அப்படி நடக்குது இப்படி நடக்குதும்பாங்க. இதுக்கு உடனடியாக தாவே காட்சி முழுசாக எப்படி பொறுப்பேற்க முடியும்? எல்லா ஆட்சியிலையும் இது நடந்திருக்கு. மாண்புமிகு கலைஞர் ஒரு ஆட்சியாக இருக்கணும், மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஒரு ஆட்சியாக இருக்கணும், மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர் எல்லா ஆட்சியிலையுமே இது மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. அப்போ நடக்கிறதுக்கெல்லாம் அந்த சிஎம்மோ அந்த கட்சியும் உடனே என்ன பண்ண முடியும்? அவர்களெல்லாம் என்ன தேவதூதர்களா அல்லது கடவுள்களா? உடனே அந்த இடத்துல டக்குன்னு காட்சி தடுக்கிறதுக்கு அது முடியாது. ஆனால் அதே சமயம் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு தண்டனைகளை கடுமையாக்கணுங்கிறது தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த கேஸை விசாரிச்சுட்டு ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு காவல்துறை நம்ம பாராட்டுறோம். கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன நடந்திருக்குங்கிறத அந்த மேற்கு மண்டல ஐஜி திருமதி ரம்யா பாரதி அவங்க சொல்கிறத கேட்ட உடனே தான் எல்லாருக்குமே அப்படியே அழுக ஆத்திரம் கோபம் வருது. இந்த படுபாவி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணம்மாபாளையம் அருகே இருக்கிற தென்னந்தோப்பில் வச்சு
பாலியல் சீண்டல், பலாத்காரம், அநியாயம் எல்லாம் பண்ணி 10 வயசு பிள்ளைங்க, அது நாசகார பயலுக, மிருக ஜாதிகள் பண்ணி அந்த குழந்தைய வந்து உயிரை வாங்கியிருக்கிறாங்க. அட பாவியெல்லாம் அதோட விட்டுருந்தா கூட அந்த பிள்ளை ஏதோ ஒரு பொழைச்சிருக்கு மேடம். நாசகார பய நம்ம காட்டி கொடுத்துட்டு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து உயிர் சேதம் பண்ணியிருக்காங்க. இதை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த மேற்கு மண்டல ஐஜி அம்மா ரம்யா பாரதி அவங்க சொல்கிறாங்க. ஒத்துக்கிட்டால இனிமேல் இவனை என்ன பண்ணுறது, இவனை ஜெயிலில் வச்சு 3 வேளை கல்லாம் கறி சோறு மீன் முட்டையெல்லாம் போட்டு பாடியை எல்லாம் இது பண்ண விட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெளியே வந்தான்னா என்ன ஆகும், திருப்பி அடுத்த வேலையை ஆரம்பிப்பானா இல்லையா? இதை செய்யக்கூடாதுன்னு தான் என்ன செய்கிறாங்க, பொதுமக்கள்லாம் வந்து வெகுண்டு எழுதுகிறாங்க. முதல் நாள் அந்த புள்ள காணான்னு சொன்ன உடனேயே இந்த காவல்துறை வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேணாமான்னு வந்து துடிக்கிறாங்க. அப்போ அலட்சியமாக விட்டுட்டு நான் புள்ள இருக்கும், உசுரோடு இருக்கும், கவலைப்படாதீங்க, பாதுகாப்பாக இருக்குன்னு சமாதானம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் தேட போடுறப்ப தான் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குளக்கரையில் அந்த குழந்தையோடைய சடலம் கிடந்திருக்கு. அதை எடுத்து தான் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பெட்ரோல்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதை கேள்விப்பட்டவொன்னே தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப துரிதமான ஆக்ஷன், தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு 3 நாளில் 1263 பேர் அதிரடியாக கைது பண்ணியிருக்காரு. 10,000க்கும் மேற்பட்ட அந்த குற்ற வழக்கு இந்த ஹிஸ்ட்ரி கிரிமினல்கள் இருக்கிறாங்க, அவங்கள பூரா பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போதைப் பொருள் நடவடிக்கையில் மட்டும் 294 வழக்குகள் பதிவு பண்ணி 419 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. 1.43 கோடி ரூபா உள்ள கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 2476 போதை மாத்திரைகளை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு 3 நாளில் செய்ய முடியுதுல்ல? இதை நீங்கள் இதோடு விட்டுட்டீங்கன்னா திருப்பி அடுத்த மாதம் இவங்க எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இதை தொடரணும். இதை தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் போதை இல்லாத மாநிலமாக இது மாறிடும். கஞ்சாவை ஒழிக்கணும், ரவுடிகளுடைய அட்டகாசத்தை ஒழிக்கணும், இவனுங்களை இறக்கங்காட்டிலாம் விட்டுறக்கூடாது. இவனுக்கு கடுமையான தண்டனை அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி மிக கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒருவேளை நம்ம இந்திய குற்றவியல் சட்டத்தில் வந்து அது மாதிரி இல்லைன்னா சட்டத்தை திருத்துங்க, நாடு உருப்பிடணுமா இல்லையா? இந்த 2 பேரும் பிடிச்சிருக்கிறீங்களா, இந்த கார்த்திக் மோகன்ராஜ் 2 பேரையும் பிடிச்சி இப்போ வலது காலம் ஒடிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம். மெயின் பாயிண்ட்டை கட் பண்ணிடணும். அதுதானே உனக்கு இந்த வேலையை பண்ண வச்சுச்சு. அதை வெட்டி விட்டுட்டு அவன் நெத்திலையும் கன்னத்துலையும் காமுகன்னு பச்சை குத்தி வலது கையை வெட்டி விட்டு ஒரு காலையை வெட்டி விட்டு நொண்டிக்கிட்டே சாப்பிடான்னு சொல்லி ரோட்டில் விட்டுருணும். அவனை ஜெயிலெலாம் உள்ளே அடைச்சக்கூடாது. எத்தனை நாளைக்கு இவன் தத்தளிச்சு நிற்பான். இவன் நெத்தியில் எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே இவனை செருப்பாலையும் வழக்க மாத்தாலையும் அடிப்பாங்க. இவனுக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க. இவன் மாதிரி ஒரு 10 பேருக்கு செஞ்சாங்கன்னு வச்சுங்க, எந்த நாயாவது இந்த மாதிரி வேலைகளை செய்யுமா? அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுத்தால் உலகமே வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை பாராட்டும். கடுமையாக எடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ அரசியல் கட்சியில் எல்லாருமே சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அதை தான் சொல்கிறாரு, கடுமையாக நடவடிக்கை எடுங்க, இது இப்படியே நடக்குது உங்கள் ஆட்சியிலங்கிறாரு. உங்கள் ஆட்சியில்னு சொல்கிறதுல நம்மளுக்கு கூட அதுக்கு உடனடியாக உடன்பாடு கிடையாது. எல்லார் ஆட்சியிலையும் தானே நடக்குது. இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், நயனார் நாகேந்திரன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, நம்மளும் அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேவதூதர் மாதிரி நின்று தடுக்க முடியாது. நடக்க விடாமல் சட்டத்தை கொண்டு வாங்க. அதை இப்போலேருந்து ஆரம்பிங்க. எப்படி துரிதமாக நீங்கள் கைது பண்ணி பறிமுதல் பண்ணி வழக்கு போடுறீங்களோ இதை தொடருங்க. இந்த பிடிபட்ட 2 பேரையும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தேவைப்பட்ட சட்டத்தை திருத்தி நம்ம சொன்ன மாதிரி இவன் 2 பேரும் காமுகங்கிறது நாடு அறிகிற மாதிரி இவனை நடுரோட்டில் விடுங்க. அடுத்தவன் செய்ய பயப்படுவாங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே வந்து மிக ஒரு சிறந்த நாடாக மாநிலமாக வரும். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற நிகழ்ச்சி நாட்டில் எங்கே நடந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த அரசியலாயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி.